2 பேரு ரோட்ல ஐயப்ப பக்தர்கள் மாலை போட்டு நான் பச்சை துண்டு போட்டு போனதுக்காக அரெஸ்ட் பண்ணிட்டாங்க. அவங்க சட்டையை கழட்டி மாலையெல்லாம் காட்டுறாங்க. சார் நாங்கள் ரோட்ல போயிட்டு இருந்தோம் சார், சபரிமலைக்கு மாலை போட்டிருக்கோம்னா அதெல்லாம் கிடையாதுடா, நீ பச்சை துண்டு போட்டுக்கிற, நீயும் தானே இந்த கும்பல்ல வாடான்னு. நாங்க தான் தமிழ்நாடுன்னு பேர் வச்சோன்றாங்க. கடைசியில தமிழ்நாடுன்னு ஏன் இல்லைன்னு கேட்டா அரெஸ்ட் பண்றாங்க. இப்போ தமிழ்நாடுன்னு பேர் வையின்னு சொல்றது அவ்வளவு பெரிய துரோகமா, அவ்வளவு பெரிய தேச குற்றமா அப்படி அவங்க நினைக்கிறாங்க. ஆனா நாங்க கல்லை வந்து ஒரு உணவு பொருளா தான் பாக்குறோம் ஒழிய கல்ல போதை பொருள் இல்லை. ஏன்னா கல்லை வந்து கல்லு குடிச்சா போதை வராதா? போதை வராது, மைல்டா ஒரு இது மாதிரி தான் இருக்குமே ஒழிய போதை வருங்க. நீங்க கல்ல ஆதரிங்க, நியாயப்படுத்துங்க, நான் வந்து அதை மறுக்கல. நல்ல புளிச்ச கல்லு போதை தரும். தயிர்ல இருந்து கல்லு ஏன் குடிக்கிறாங்க? கல்லு வந்து ஒரு ஊட்டச்சத்து, மத்திய அரசு உணவை வகைப்படுத்தி இருக்கு. ஊட்டச்சத்து கல் ஓவரா புளிக்க கூடாது. தயிரே ஓவரா புளிச்சா கல்லுதான் முக்கியம்ங்கிறீங்களா? கண்டிப்பா. பதநீர். லைன்ஸ் மீடியாவுக்கு நீங்கள் அளித்து வரும் ஆதரவுக்கு மிக்க நன்றி. தொடர்ந்து எங்களுடன் இணைந்திருங்க. லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, நண்பர்களுக்கு பகிருங்க. நாம் இணைந்து பயணிப்போம். வணக்கம் நண்பர்களே. இன்னைக்கு நம்ம அரசியல் களத்தில் உரையாடுறதுக்காக இணைந்திருப்பவர் தமிழக விவசாயிகள் சங்க பாதுகாப்பு இயக்கத்தின் மாநில ஒருங்கிணைப்பாளர் தம்பி வடிவேல் சுப்பிரமணியம் அவர்கள் நம்ம கூட இணைஞ்சிருக்காரு. வணக்கம். வணக்கம். நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன். கடந்த முறை வந்தப்போ வேற கெட்டப்ல இருந்தீங்க, இந்த முறை வந்து இந்த ஒரு புது கெட்டப்ல இருக்கீங்க. இது என்ன விவசாயிகளுக்கான அடையாளம்? சில நேரங்களில் விவசாயம் சார்ந்தும் இயங்க வேண்டியதாக இருக்குது. ஏன்னா நம்ம சுற்றுச்சூழல் இயற்கைன்னு போகும்போது விவசாயம் தான் முதுகெலும்பு. இன்னைக்கு விவசாயிகளுக்காக பேசுறதுக்கு சரியான அமைப்புகள் இல்லைன்றதால நம்ம மாதிரி ஆட்கள் உள்ள வர வேண்டியதாக இருக்குது. எல்லா விவசாயிகள் அமைப்புகளும் இப்படி ஒரு குற்றச்சாட்டை சொல்கிறாங்க பேசுறதுக்கு. ஆமாம், இருக்காங்கன்னா ஏன்னா ஏதோ ஒரு கட்சி, எல்லா கட்சிகளுமே ஒவ்வொரு விவசாய சங்கங்களை வச்சுட்டு இவங்க தான் விவசாயிகளோட பிரதிநிதிகள் அப்படின்றாங்க. அவங்க என்ன பண்ணுறாங்க, அந்தந்த கட்சி எஜமானர்கள் சொல்கிறத செஞ்சுட்டு போயிடுறாங்க. விவசாயிகளுக்கு தங்களோட உரிமை என்னன்றதே மறந்து போயிடுச்சு. உரிமையை கூட கெஞ்சி கேட்டு வாங்குற நிலைமையில தான் இருக்கிறாங்க. அப்படி இருக்கிற சூழ்நிலையில எங்களை மாதிரி ஆட்கள் வந்தே ஆக வேண்டிய ஒரு சூழ்நிலை. விவசாயிகளுடைய இப்போ முக்கியமான பிரச்சனை தேர்தல் நெருக்கமாக இருக்குது. ஒவ்வொரு துறை சார்ந்தவர்களும் போராட்டத்தை, ஒரு பக்கம் தூய்மை பணியாளர் போராட்டம், செவிலியர்கள் போராட்டம், ஆசிரியர்கள், அரசு ஊழியர்கள் அப்படின்னு பல வகையான போராட்டங்கள் நடந்துக்கிட்டு இருக்குது. நீங்கள் விவசாயிகள் சார்பாக உங்களுடைய கோரிக்கைகள் என்ன பிரச்சனைகள் இப்போது அரசு என்ன எடுக்குது? ஏன்னா இதுக்கெல்லாம் வந்து விவசாயிகளை கேட்க வேண்டியிருக்கு. டாஸ்மாக்கு அது மாதிரிலாம் பிரச்சனைகள்லாம் அரசே வந்து முன்னெடுத்து அவங்க செஞ்சுருவாங்க. அதுக்கு போராட வேண்டிய தேவையில்லாத கிடையாது. அதனால் விவசாயிகள்கிட்ட கேட்க வேண்டிய சூழல் இருக்குது. கரெக்ட் தாங்க. இப்போ என்னென்ன விவசாயிகள் வந்து இப்போ எலெக்ஷனுக்காக நாங்கள் கேட்கல, எலெக்ஷன் டைமில் சொன்னாலாவது கேட்பாங்களான்றதுக்காக தான் நாங்கள் கேட்டுட்ருக்கோம். நிறைய பிரச்சனைகள், விவசாயம் சார்ந்து நிறைய பிரச்சனைகள், எல்லாருடைய பிரச்சனைகளுக்கும் செவி கொடுக்குறாங்க. இந்த தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் விவசாயிகளுக்காக அந்த குரல் பேசுறதுக்கு கூட ஆட்கள் இல்லைன்ற நிலைமை தான். இப்போ விவசாயிகளுக்கு நிறைய பிரச்சனைகள் இருக்குது. ஒரு பக்கம் பார்த்திங்கன்னா இனாம் நில பிரச்சனை இருக்குது, ஒரு பக்கம் கரும்புக்கான ஆதார விலை, இன்னொரு பக்கம் நெல் விளைய வைக்கிறாங்க கஷ்டப்பட்டு, அதுக்கான குடோனுங்க இல்லை, அதுக்கான ஆதார விலை சரியில்லை, கல்லுக்கு தடை போட்டிருக்காங்க, காட்டுப்பன்றி உள்ளிட்ட வனவிலங்குகள் தொல்லை, இந்த மாதிரி நிறைய பிரச்சனைகள் இருக்குது. விவசாயிகளால் சமாளிக்க முடியல. மானியன்ற பேரில் மக்களோட வரி பணம் யாரோ சாப்பிட்ருக்காங்க. இதையெல்லாம் பேச வேண்டிய சூழ்நிலைக்கு நம்ம இருக்கோம். ஏன்னா இந்த நேரத்தில் தான் அரசாங்கங்களுக்கும் அரசியல் கட்சிகளுக்கும் காது கேட்கும். எலெக்ஷன் முடிஞ்சிடுச்சுன்னா அடுத்த ஒரு 4.5 வருஷத்துக்கு காது கேட்காது. அதனால் இந்த டைமில் நாங்கள் பேசலாம் அப்படின்னு முடிவு பண்ணியிருக்கோம். இல்லை, விவசாயிகளுக்கு இன்றைக்கி பாதுகாப்பு இல்லை. நீங்கள் வந்து ஏதோ ஒன்று கூட்டினீங்கன்னா உடனே தூக்கி உள்ளே வச்சிடுறாங்க, குண்டாஸில் வேற போட்டுதாங்க. இப்போ சமீபத்தில் கூட திருவண்ணாமலை இல்லையா நிகழ்ச்சி, திமுகவுடைய நிகழ்ச்சிக்காக இளைஞரணி மாநாடு, ஆமாம், அதை மண் எடுத்தது சம்பந்தமான விவசாயிகள் போராட போகிறாங்க அப்படின்னா உடனே வந்து நள்ளிரவில் கைது பண்ணி சிறையில் அடித்தாங்க. இதெல்லாம் எப்படி பார்க்குறீங்க? அதாவது இளைஞரணி மாநாடுக்காக 2000 லோடு மண் 15 அடி ஆழத்தில் எடுத்தாங்க. அதை இந்த மாதிரி மண்ணு கடத்துறாங்கன்னு சொன்னதுக்காக அரெஸ்ட் பண்ணாங்க. அது கூட முதல்வரோட அம்மாவை நாம தப்பா பேசின மாதிரி ஒரு அரெஸ்ட் பண்றதுக்காக அவங்க பொய் வழக்குன்னு ஆயிடுச்சு. ஏதோ லோக்கல்ல இருக்கிற ஒருத்தங்களை திட்டினாங்கன்னு சொல்லி கூட போட்டிருக்கலாம். அதை முதல்வர் வரைக்கும் இழுக்க வேண்டிய நெருக்கடி உங்களுக்கு என்ன வந்துச்சுன்னு தெரியல. இப்போ 2000 லோடு மண்ணை காவல்துறை எந்த அளவுக்கு கிரிமினலா யோசிக்க வைக்கிறாங்க. காவல்துறைக்கு கடமையே மறந்து போயிடுச்சுங்க. இப்போ என்ன போஸ்டர் அடிக்கவும் போஸ்டர் மேலே சாணி அடிக்கிறவங்களுக்கு தனிப்பட போடுறது, சோசியல் மீடியாவில் பதிவு போடுறவங்க மேலே போடுறது, எங்கே கல் இறக்குறவங்க மேலே பொய் வழக்கு போடுறது,
இது மாதிரி பெரிய பெரிய குற்றங்களை பார்த்துட்டு இந்த கஞ்சா, தண்ணி, மண் கடத்துறது, மணல் கடத்துறது, கொலை, கற்பழிப்பு ம். இது எல்லாம் மறந்துட்டாங்க. ம். நம்மளோட டியூட்டி என்னன்றதே மறந்துருச்சு. அரசியல் கட்சிக்கு பாதுகாப்பு கொடுக்கணும். ம். அரசியல்வாதிங்க சொல்கிற வேலையை செய்யணும். கண்ணை மூடிட்டு சில விஷயங்களை கடந்து போகணும். இந்த மாதிரி பழகிட்டாங்க போல இருக்கு. அதனால உரிமைகளை கேட்ட விவசாயிங்க மேலே பொய் வழக்கு போட்டு சிறையில் அடைச்சி அவங்க ஒன்றுமே கேட்கல. மண்ணு கடத்திட்டாங்க, அவங்க மேலே நடவடிக்கை எடுங்கன்னு சொன்னாங்க. கடத்தணும்னு விட்டுட்டு அதிகாரிகள் நடவடிக்கை எடுக்கல. அதனால இவர்கள் ஒரு ஆர்ப்பாட்டம் பண்ணலாம் அப்படின்னு ஒரு யோசிச்சு ஒருங்கிணைக்கிறது. உச்சபட்ச கொடுமை என்னன்னா, ஒரு 4 பேர் மாநில மாநாடு நடக்குதுன்னு நோட்டீஸ் கொடுக்க போனவங்க 2 பேர் ரோட்ல ஐயப்ப பக்தர்கள் மாலை போட்டு நான் பச்சை துண்டு போட்டு போனதுக்காக அரெஸ்ட் பண்ணிட்டாங்க. அவங்க சட்டையை கழட்டி மாலையெல்லாம் காட்டுறாங்க. சார் நாங்கள் ரோட்ல போயிட்டு இருந்தோம் சார், சபரிமலைக்கு மாலை போட்டிருக்கோம்னா அதெல்லாம் கிடையாதுல, நீ பச்சை துண்டு போட்டுக்கிற, நீயும் தானே இந்த கும்பலில் வாடான்னு. அது வேற. இங்கே பிரச்சனை என்னன்னா, விவசாயிகள் அப்படிங்கிறது வெறுமனே விவசாயிகளாக இருந்தால் பிரச்சனை இல்லை. இங்கே வந்து தமிழ்நாட்டில் நாம் தமிழர் கட்சியுடைய சின்னமாக விவசாயி வேற இருக்கு. அப்போ வந்து எங்களுக்கு பிடிக்காது. திராவிடத்துக்கு கண்டிப்பா திராவிடத்துக்கு தமிழன்னாவே எரியும். இதில் விவசாயிங்க உரிமை போராட்டம்லாம் சொன்னால் இன்னுமே திராவிடத்துக்கு. நான் பேருந்துகளில் வந்து தமிழ்நாடுங்கிற பேரே இல்லை. தமிழ்நாடு அரசு மட்டும் தமிழ்நாடு அரசு. ஆனால் வந்து அரசு போக்குவரத்து கழகம் அப்படின்னு மட்டும்தான் இருக்குது. அதுக்காக நாம் தமிழர் உள்ளிட்ட பெங்களூரில் நிறைய தோழர்கள் பண்ணியிருக்காங்க போல இருக்குது. இப்போ தமிழ்நாடு முழுக்க அதை முன்னெடுக்கிறாங்க. எப்படி பார்க்குறீங்க? உண்மையிலுமே ரொம்ப வேதனையான விஷயம். இப்போ கர்நாடக முதல்வர் சித்தராமையா அரசு நிகழ்ச்சியில் சொல்கிறார், கர்நாடகாவுக்கு யார் வந்தாலும் சரி, உனக்கு அந்த மொழி தெரிஞ்சிருந்தாலும் அந்த மொழியில் பேசாத. தமிழோ தெலுங்கோ ஹிந்தியோ மராட்டியோ உங்களுக்கு தெரிஞ்சிருந்தாலும் அவங்கக்கிட்ட அந்த மொழியில் பேசாதீங்க, நீங்கள் கன்னடத்துலேயே பேசுங்க. அவன் கன்னடா கற்றுக்கிட்டோம் அப்படின்னு சொல்கிறான். ஏன்னா அவன் மண்ணின் மைந்தன். நம்ம ஊரில் தமிழ்நாடுன்னு பேர் வைக்கல, அந்த தமிழ்நாடுன்னு பேர் வையின்னு சொன்னதுக்காக கொத்து அரெஸ்ட் பண்ணி கொண்டு போய் உள்ள வைக்கிறாங்க. இப்போது நம்ம எப்படி பார்க்க வேண்டியதாக இருக்குது? இந்த மண் யாருக்கானது? நம்ம கடைசியில் ஆள்றாங்க, நாங்க தான் தமிழ்நாடுன்னு பேர் வச்சோன்றாங்க. கடைசியில தமிழ்நாடுன்னு ஏன் இல்லைன்னு கேட்டா அரெஸ்ட் பண்றாங்க. இப்போ தமிழ்நாடுன்னு பேர் வையின்னு சொல்றது அவ்வளவு பெரிய துரோகமா, அவ்வளவு பெரிய தேச குற்றமா? இதுக்கு துரத்தி அரெஸ்ட் பண்றாங்க. இன்னொன்னு, நான் பெங்களூர்ல 15 வருஷம் இருந்தேங்கன்னா, நவம்பர் 1 வந்துச்சுன்னா கன்னட ராஜ்யோத்சவா மிகப்பெரிய அளவில் கொண்டாடுவாங்க. அரசாங்கமே வந்து இது பண்ணும். கன்னட கொடிகள் இல்லாத கட்டிடமே இருக்காது, கன்னட கொடிகள் இல்லாத வண்டிகளே வந்து நடமாடாதுன்ற நிலைமை இருக்கு. அப்படி இருக்கும்போது அப்போ பிற மொழி பெயர் பலகைகள் இருந்ததுன்னா காவல்துறை பாதுகாப்போட அந்த பெயர் பலகைகளை அடிச்சு நொறுக்குவாங்க. ஆனா தமிழ்நாட்டில் தமிழ்ல ஏன் வைக்கலன்னு கேட்டது காஞ்சிபுரத்தில் குண்டாஸ் போட்டாங்க. இப்போ தமிழ்நாடுன்னு ஏன் ஸ்டிக்கர் இல்லைன்னு சொன்னதுக்கு அரெஸ்ட் பண்ணிட்டாங்க. அப்போ நம்ம தமிழ்நாட்டில் தான் இருக்கிறோமா இல்லை நம்ம மைனாரிட்டி ஆயிட்டோமான்னு தெரியல. தமிழ்நாட்டில் தமிழர்கள் சிறுபான்மையினம் ஆயிட்டோம். என்ன லட்சத்தில் இருக்கும் அப்படி. இப்போ இலங்கைக்கும் தமிழ்நாட்டுக்கும் எந்த வித்தியாசமும் கிடையாது. அங்கே வெளிப்படையாக செய்கிறாங்க, இங்கே கொஞ்சம் உள்ள செய்கிறாங்க, அவ்வளோதான். அதிகாரம் நம்மக்கிட்ட இல்லை. அது மாதிரி அதியமான் வளைவு அதை வந்து தூக்கிட்டு அங்கே தந்தை பெரியார் வளைவுன்னு ஸ்டிக்கர் ஒட்டிட்டாங்க. நைட்டாக வந்து ஒட்டிட்டாங்க. திரும்ப அதுக்கப்புறம் தோழர்கள்லாம் போய் அதை மாற்றுறாங்க, திரும்ப மறுபடியும் மாற்றுறாங்க. என்னதான் நடக்குது? என்னன்னா, அந்த புலிகேசி படத்தில் வடிவேல் சொல்லல, இந்த தலையும் அந்த உடலும் இணைகிறது, வர்றவனுக்கு என்ன தெரியவா போகுது, வரலாறு மிக முக்கியம் அமைச்சரானால. அந்த மாதிரி இன்னைக்கு சூழ்நிலையில் பெரியார், அண்ணா, கருணாநிதி இவங்க 3 பேரை தவிர்த்து தமிழ் சமூகமே இல்லை அப்படின்றத ஒரு பிம்பத்தை கட்டமைக்கிறதுக்காக ரொம்பவே மெனக்கடுறாங்க. காமராஜர் பேர் மன்னார்குடியில இருந்தா தூக்கிட்டு அண்ணா பேர் வைக்கிறாங்க, வேலுநாச்சியார் பேரை எடுக்கிறாங்க. இப்போ அந்த வளைவில் அதியமான் ஏற்காடு தகடூர் மண்ணுக்கு அந்த மன்னன் தான் சொந்தக்காரன். அங்கே சத்தமே இல்லாமல் எடுத்துட்டு நைட்டாக மாற்றுறாங்க. நெடுஞ்சாலைத்துறை எப்படி பர்மிஷன் கொடுத்தாங்கன்னு தெரியல, மாற்றுறாங்க. நாம் தமிழர் உட்பட பலர் போய் போராடி மறுபடியும் அதியமான் பேர் வைக்கிறாங்க. இவங்க வந்து மறுபடியும் ஆஹா எப்படிரா மாற்றினீங்க. அதில் பாருங்க, ரொம்ப நுட்பமாக கவனிக்க வேண்டியது என்னென்னா, முதல்ல அதியமான் இருந்ததை தான் இவங்க பெரியார்னு மாற்றினதை மறைச்சிட்டாங்க. பெரியார்னு இருந்ததை இவங்க அழிச்சிட்டு அதியமான் ஒட்டிட்டாங்க. நாங்கள் மறுபடியும் பெரியார் வச்சுட்டோன்னு வரலாறு எழுத ஆரம்பிச்சிட்டாங்க. திருட்டு திராவிடம்ன்றது இதுதான். அதுக்கப்புறம் தொடர் நெருக்கடி வந்ததால வேற வழியே இல்லாமல் கொண்டு போய் போட்டாங்க. சரி, இங்கே மாத்திட்டமேடான்னு சந்தோஷப்படுறோம். சத்தியமங்கலம் புலிகள்
சரணாலயத்துக்கு சத்தமே இல்லாமல் பெரியார் சரணாலயம்னு மாற்றிட்டாங்க. திருநெல்வேலி கொண்டு போய் வந்து பெரியார் பேருந்து நிலையம்னு வைக்கிறாங்க. திருநெல்வேலிக்கும் பெரியாருக்கு என்ன சம்பந்தம்னு தெரியல. ஈரோட்டில் வைக்கிறீங்க, மெட்ராஸில் வைக்கிறீங்க, பரவாயில்ல. திருநெல்வேலியில உலக சூப்பர் ஸ்டார் சார். திருநெல்வேலியில எவ்வளோ இருக்காங்க. அவரு உலக நாயகன் சார். ஆமா, ஏன்னா இந்திய விடுதலைக்காக போராடினவர், பெண் விடுதலைக்காக போராடினவர் அப்படின்னு இவங்க சொல்லிக்கிறாங்க. நம்ம நம்பிதானே ஆகணும். அப்போ எல்லா இடத்துலயும் பெரியார், அண்ணா, கருணாநிதி இருக்கும்போது தமிழனுக்கு வரலாறே கிடையாது. தமிழனுக்கு கோமணங்காட்ட கொடுத்ததே கத்து கொடுத்ததே திராவிடம் தான். அவங்க இல்லைன்னா நம்ம இன்னும் பிச்சை எடுத்துட்டு தான் அதை சொல்லி நம்மளும் அதை அப்படின்னு சொல்லி மனசுல. இப்போ ஆந்திராலயோ கர்நாடகாலயோ மற்ற மாநிலங்கள்லயோ டெவலப் ஆயிருக்குன்னா அதுக்கும் பெரியார் தான் காரணம்னு சொல்லுவாங்களா? வாயில மூஞ்சில பூரா விட்டுற மாட்டாங்க. ஒண்ணு வேண்டாம், கேரளாக்குள்ள போய் பெரியார் தான் உங்களுக்கு சுதந்திரம் வாங்கி கொடுத்தாருன்னு சொல்லிட சொல்லுங்களேன் பார்க்கலாம். அங்க நாராயணகுருல இருந்து எத்தனையோ பேர் புரட்சியாளர்கள் இருக்காங்க. அந்த மண்ணுக்காரன் அவங்கள விட்டு கொடுக்கறது இல்லை. ஆனா இங்க வைகுண்டர்ல ஆரம்பிச்சு வள்ளலார் வரைக்கும் எத்தனையோ பேர் போராடினாங்க. கடைசியில பாரதியும் விட்டு வைக்கல. இவங்களுக்கு ஒரு ஆபத்துன்னு வந்ததுன்னா போதும், பாரதிதாசனையும் விட்டு வைக்கல. இதே பாரதிதாசனை தான் வந்து திருவள்ளுவருக்கு மாற்றா கொண்டு வந்து பெரியார் தான் வச்சாரு. அந்த பாரதிதாசனையும் இவங்க இழிவுபடுத்துறாங்க. இவங்களுக்கு ஆகாதவங்கன்னு முடிவு பண்ணிட்டாங்கன்னா அவங்கள எந்த லெவலுக்கு போயினாலும் இழிவுபடுத்துவாங்க. அவங்க பெண்களை வச்சு இது பண்ணுவாங்க. அது ஒரு ஒரு ஸ்ட்ராட்டஜியாவே ஃபாலோ பண்றாங்க. ஆபாசமா பேசுறது, அருவருக்க தகவல்களை பேசுறது, திருப்பி யாருன்னா சொல்லிட்டாங்கன்னா அவங்க பேசுறத மறைச்சிட்டு நம்ம பேசுறத மட்டும். அதுவும் சமீபத்தில் காமராஜர் அவர்களை கூட கொச்சைப்படுத்தி பேசினாங்க. ஏற்கனவே திருச்சி சிவா அவர் ஒரு விஷயத்தை முன்னெடுத்தாரு. தொடர்ந்து காமராஜர் குறி வைக்கப்படுவதற்கு முன்னாடி என்ன அரசியல்? திருச்சி சிவா சொன்னது பொய்ன்னு சொல்லி திருச்சி வேலுசாமி அண்ணா உட்பட பலர் ஆதாரத்தோட சொல்லிட்டாங்க. என்னன்னா இங்க வந்து ஈவன் திமுக காரனே காமராஜர் ஆட்சி கொடுக்கும் தான் சொல்றேன்னு ஒழிய கருணாநிதி ஆட்சி கொடுக்குறேன்னு சொல்லலை. அதுதான் காமராஜரோட பிம்பம். அப்போ அந்த பிம்பத்தை உடைக்கணுன்றதுக்காக முக்தார் மாதிரி வாடகைக்கு வர்ற யூடியூபருங்களை வச்சு பேசுகிறாங்க. முக்தாருக்கு எதிராக ஆயிரக்கணக்கான போராட்டங்கள் நடந்துருச்சு. தமிழ்நாடு முழுக்க போராட்டம் நடக்குது. ஈவன் நேத்திக்கு கூட எங்கள் திருப்பத்தூர் மாவட்ட காங்கிரஸ் கமிட்டி தலைவர் பிரபு 3 நாளாக போராடிட்டு இருக்காரு. இன்னைக்கு வெறுத்து போய் ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுக்குறாரு, ப்ரெஸ் ரிலீஸ் கொடுக்குறாரு. இவங்க வந்து போட மாட்டாங்கன்னு தெரிஞ்சிருச்சு. அப்போ இவங்களுக்கு பின்னால் யார் இருக்கிறாங்கன்னு எங்களுக்கு புரியுது. யார் சொன்னது? கூட்டணியில் இருக்கிற காங்கிரஸ் கட்சியோட மாவட்ட தலைவரே திமுகவுக்கு முக்தார் மேலே கேஸ் போடுறதுக்கு விருப்பம் இல்லை, முக்தாருக்கு ஆதரவாக இருக்கிறதே திமுக தான் அப்படின்னு வெளிப்படையாக குற்றம் சாட்டுற அளவில் இருக்குது. ஒரு யூடியூபருக்கு கூட அந்த அளவுக்கு முக்கியத்துவம் இருக்குது. ஆனால் ஒரு 9 வருடங்கள் தமிழ்நாட்டோடைய தலையெழுத்தை மாத்தின ஒருத்தர் அவங்களுக்கு முக்கியம் இல்லாத போயிட்டாங்க. ஏன்னா ஒருவேளை காமராஜர் நாயுடுவா இருந்திருந்தா முக்தார குண்டாஸ்ல தூக்கி போட்டிருப்பாங்க. காமராஜர் நாடாரா போயிட்டாரு. அதுதான் பிரச்சனை. இப்போ தமிழ்நாட்டில் நீங்க இப்படிலாம் பேசிக்கிட்டு இருக்கீங்க. தமிழ்நாட்டில் ரொம்ப இனவெறி பிரச்சனையா இருக்கு. அதாவது சில சம்பவங்களை நம்ம கண்டிக்கிறோம். இப்போ சில கஞ்சா குடிக்கிங்க, இல்லை போதைப் பொருள் டாஸ்மாக் சாராயத்தை குடிச்சிட்டு இது பண்ணுறவங்க, வட இந்திய தொழிலாளர் ஒருத்தர் மேலே ஒரு தாக்குதல் நடத்தின காணொலி பார்த்துருப்பீங்க. அது எல்லாராலையும் கண்டிக்கப்படக்கூடியது. அதை எல்லாருமே பார்த்துட்டு போனாங்க, என்னடா இவனும் இப்படி இருக்கானுங்க அப்படிங்கிற கோபம் எல்லாருக்குமே இருக்குது. இது மொழி சார்ந்து அப்படிலாம் இல்லை, எல்லாருமே கண்டிச்ச ஒரு விஷயம். ஆனால் அதை சந்தோஷ் நாராயணன் வந்து எழுதும்போது அதை இனவெறியோட முடிச்சு போட்டார். அது என்ன சொல்ல வர்றாரு புரியுதா? இல்லை, அவர் ஏன் அப்படி சொன்னார்னு எங்களுக்கு புரியல. இதுவும் வந்து தமிழர்கள் மீதான ஒரு வன்மமாக தான் நான் பார்க்குறேன். ஏன்னா அந்த தாக்குறவங்களுக்கு பின்னால் வந்து சில கட்சிகளும் சில அமைப்புகளும் இருக்குது அப்படின்றாரு. அப்போ அவர் சொல்கிற கட்சிகள் எதுவுமே பெரிய கட்சிகள் எதுவுமே கிடையாது, தமிழ் தேசியம் சார்ந்த அமைப்புகள் தான். எந்த காலத்துலேயும் தமிழ் தேசியம் பேசுகிற யாருமே வந்து யாரையும் வெளியிலலாம் போக சொல்லலை. வர்றவனுக்கு இன்டர்லைன் பர்மிட் கொடுங்க, வெளியிலேருந்து வர்றவனுக்கு ஒரு அடையாள அட்டை கொடுங்க, அவனுக்கு வாக்குரிமை கொடுக்காதீங்க, வரட்டும், வேலை செய்யட்டும், கிளம்பி போகட்டும். போதைப் பொருள் மூலமா இப்ப நீங்களும் நானும் வந்து குடிச்சிட்டு இன்னொருத்தர் அடிக்கிறதுங்கிற தனிநபர் மோதல், எல்லாது நம்மளுடைய கூட்டு கும்பல் மோதல். அதுதான் இதை வந்து என்னன்னா அரசு மேல களங்கம் விழக்கூடாதுன்னு இவங்க குப்புறப்படுத்து உருண்டு டைவர்ட் பண்றாங்கன்னு நினைக்கிறேன். அரசாங்கத்தை காப்பாத்துறதுக்காக சொல்றது இல்ல. அதை வந்து அவர் இதை சொல்றாரு, அதுல சில விஷயங்கள் சொல்றாரு. தமிழ்நாட்டுல கஞ்சா போதைப் பொருள் அதிகரிக்குது, இங்க குடியிருப்பு பகுதியில் இந்த மாதிரி குடிச்சிட்டு இது பண்றாங்க, தாக்குதல் நடத்துறாங்க, வைக்காங்க அப்படிலாம் சொல்றாரு. அதெல்லாம் சரி. ஆனா அவர்களுக்கு பின்னாடி சில இந்த இனவெறி அமைப்புகள் இருக்கு அப்படிங்கிற வார்த்தையில தான் அதை ஒன்றும் தெளிவா சொல்லணும். எந்த இனவெறி தமிழ்நாட்டில் எந்த இனவெறி இருக்கு எனக்கு புரியல. ஒன்று திராவிடத்தின் பேர்ல ஆட்சி அதிகாரத்தையும் நடத்திக்கிட்டு இருக்காங்க, தெலுங்கர் இனவெறி.
இங்கே தமிழர்கள்ட்ட தமிழர்கள் மட்டும்தான் இங்கே இருக்காங்க. இது தமிழ்நாடு, தமிழர்கள். அப்போ எந்த இனவெறி சொல்றீங்க நீங்க? மலையாள இனவெறியா? இல்ல கன்னட இனவெறியா? தெலுங்கு இனவெறியா? தமிழ் இனவெறியா? என்ன தமிழ் இனவெறி? சொல்லமா அது அதுதான் தமிழர்கள் மீதான வன்மம் வெறுப்புன்றத கேப் கிடைக்கிறப்பெல்லாம் கொட்டிடுறாங்க. பொதுவாகவே இந்த முற்போக்காளர்கள் அப்படின்னு சொல்ற ஒரு கூட்டம் இந்த வேலையில இந்த செய்வாங்க. வேலையை தமிழ்ல அடி வாங்கும் போதெல்லாம் தேர்தல் வந்துருச்சுன்னா இவங்களுக்கெல்லாம் சப்ஜெக்டுக்கெல்லாம் உயிர் வந்துடும். ஆமா. 5 வருஷத்துல எந்த கருத்தும் சொல்லலை சந்தோஷ் நாராயணுக்கு. இப்போ இன்னும் வருவாங்க லைனா. அவங்களோட சோசியல் என்ஜினியரிங் வந்து ரொம்ப பயங்கரமானது. திராவிடத்தோட சோசியல் என்ஜினியரிங் ரொம்ப வேலை செய்யும். இதுக்கு மேல வருவாங்க எல்லா சமூக ஆர்வலர்களும். இல்ல பொதுவாகவே கருத்தியலாளர்கள் அல்லது முற்போக்காளர்னு சொல்ற அந்த திராவிட கூட்டத்தார்கள் என்ன பண்ணுவாங்கன்னா, தமிழை அடி வாங்குற வரைக்கும் அமைதியா இருப்பாங்க. எங்கேயாவது தமிழர்கள் வந்து அதோட எதிர்வினையா வந்து திருப்ப தாக்குதல் நடத்துவாங்களே, உடனே வந்து பாருங்க இனவெறின்னு ஆரம்பிச்சு வருவாங்க. அதுக்கு முன்னால இருக்கிறத விட்டுருவாங்க. ஆமா. நம்ம ஏன் இவன் திருப்பி செஞ்சான்றதை விட்டுடுவாங்க. ஆமா. ஐயையோ செஞ்சுட்டான் பாருன்ட்டு தான் வருவாங்க. இது வந்து ஒரு ஃபார்முலாவே ஃபாலோ பண்றாங்க. ஆனா நம்ம தனிநபர்களுடைய குற்றச்செயல்களை வந்து இனத்தோட முடிச்சு போட்டதுங்கிறது சரியா இல்லைல்ல? இல்ல கண்டிப்பா இல்ல. அது மிக சந்தோஷ் நாராயணனோட கருத்து வந்து வன்மையா கண்டிக்கத்தக்கதானா. ஏன்னா இது வந்து நம்ம சாதாரணமா கடந்து போகக்கூடிய ஒரு விஷயம் இல்லை. ஏன்னா தமிழன் வந்து அப்படி இனவெறியோட இருந்திருந்தா இன்னைக்கு இருக்கிற ஆட்சியாளர்களையும் அமைச்சர்களையும் தான் அடிச்சு துரத்தி இருக்கணும். அவங்களே நம்ம ஆளை விட்டு வேடிக்கை பார்த்துட்டு இருக்கோம். இன்னைக்கு தமிழ்நாட்டில் இருக்கிற எதுவுமே தமிழன் கையில இல்லை. அதிகாரம், ஆட்சி, மண், வளம் எல்லாமே நம்ம கையில இல்லை. அவங்கள தான் முதல்ல வச்சிருக்கணும். பாவம் கூலிக்கு கூலி வேலைக்கு வரவங்க கிட்ட எல்லாம் வேர்த்த காட்டுற தமிழ சோட போயிடல, தமிழ அவ்வளோ மானங்கெட்டும் போயிடல. இது வந்து உண்மையாக மிக கடுமையான கண்டனத்துக்குரியது. தமிழக விவசாயிகள் பாதுகாப்பு சங்கத்தின் சார்பாக ஒரு பெரிய அளவில் கிட்டத்தட்ட ஒரு 50,000 பேர் கலந்துக்கிட்ட ஒரு பெரிய மாநாடு ஒன்று நடத்திருக்கீங்கல்ல, அதோடைய முக்கியமான கோரிக்கையா இவ்வளோ பேர் திரள வேண்டிய தேவை என்ன இருந்துச்சு? இன்னைக்கு சூழ்நிலையில் விவசாயிகள் தங்களுடைய உரிமையை கூட கெஞ்சி கேட்குற நிலைமையில இருக்கிறோம். இப்போ உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா கல்லுக்கு தடை போட்டிருக்கான். இந்தியா முழுக்கவே கல்லுக்கு அனுமதி இருக்குது. ஆனால் தமிழ்நாட்டில் மட்டும் தடை போட்டிருக்காங்க. தமிழ்நாட்டில் மட்டும் தமிழ்நாட்டில் எங்கள் டாஸ்மாக் சார வியாபாரத்தில் எங்கள் வியாபாரத்துக்கு பிரச்சனை வந்துட்டா அப்படி அவங்க நினைக்கிறாங்க. ஆனால் நாங்கள் கல்லை வந்து ஒரு உணவுப் பொருளாக தான் பார்க்குறோம் ஒழிய கல்லை போதை பொருள் இல்லை. ஏன்னா கல்லை வந்து கல் குடிச்சா போதை வராதா? போதை வராது. மைல்டா ஒரு இது மாதிரி தான் இருக்குமே ஒழிய கல் போதை வருங்க. நீங்க கல்ல ஆதரிங்க, நியாயப்படுத்துங்க. நான் வந்து அதை மறுக்கல. நல்ல புளிச்ச கல்லு போதை தரும். தயிர்ல இருந்து கல்லு ஏன் குடிக்கிறாங்க? கல்லு வந்து ஒரு ஊட்டச்சத்து. மத்திய அரசே உணவா வகைப்படுத்தி இருக்கு. ஊட்டச்சத்து கல்ல மத்திய அரசே உணவா வகைப்படுத்தி எதுவுமே அளவோட இருந்தா சரிதான். அளவோட இருந்தா சரி சார். நம்ம கல்லு இப்போ எனக்கு பதனி குடிக்கிறது முக்கியமா, கல்லு குடிக்கிறது தேவையா? எனக்கு நீங்க ரெண்டுல ஏதோ வகைப்படுத்துவீங்க? கல்லு குடிக்கிறது தான் முக்கியம். பதனி குடிக்க வேண்டிய அவசியம் கிடையாது. கல்லுல வந்து நிறைய சத்துக்கள் இருக்கு. குழந்தைக்கு தாய்ப்பாலுக்கு நிகரானது கல்லு. புளிச்சிடுச்சுன்னா கல்லு கெட்டது தான். ஓவரா புளிக்க கூடாது. தயிரே ஓவரா புளிச்சா கல்லுதான் முக்கியம்ங்கிறீங்களா? கண்டிப்பா. பதநீர் வேணும்னா நம்ம சுண்ணாம்பு தடவணும். கல் இயற்கையா வர்றது. நம்ம எதையுமே கலக்க தேவையில்ல. பதநீர் கலப்படமான பொருள். அதை காய்ச்சி வடிகட்டி அதுல இருந்து நம்ம வெள்ளம் எடுக்கிறோம். ஆனா பதநீர் இந்த கல் வந்து நேரடியா மரத்துல இருந்து வருது. அதில் நம்ம எதுவுமே கலக்க போறதில்ல. வந்ததை புளிக்க வைக்கிறோம். புளிச்சதுன்னா தயிர்ல இருக்கிற ஆல்கஹால் கண்டென்ட்டை விட கல்லுல கம்மியா தான் இருக்கு. புளிக்கும் போது தன்மை மாறுது. அதே மாதிரி எங்களுக்கு இன்னொரு பிரச்சனை என்னன்னா இனாம் நிலங்கள். இந்தியா முழுக்க எல்லா மாநிலங்கள்லயும் இனாம் நிலங்கள் சட்டத்தை வந்து ஆர்டிகல் 39 இருந்து இனாம் நிலங்கள் உழுதவர்கள் நிலம் சொந்தம்னு மாத்திட்டாங்க. ஆனால் தமிழ்நாட்டில் மட்டும் 13 லட்சம் ஏக்கர். இந்தியாவிலேயே மிகப்பெரிய நில அபகரிப்பாளர்கள் யாருன்னா இந்து சமய அறநிலையம் வக்ஃப் போர்டும் தான். அவங்க கிட்ட 13 லட்சம் ஏக்கர் நிலத்தை எடுத்துட்டு 150 வருஷத்துக்கு முன்னால இருந்து அனுபவத்தில் சுவாதீனத்தில் இருக்கிறவங்க கிட்ட இப்போ திடீர்னு வந்து அந்த பத்திரப்பதிவு ஆஃபீஸில் 0 வேல்யூ பண்ணுறது, பட்டாங்களை ரத்து பண்ணுறது, வீடுங்களை இடிக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு வராங்க. இப்போ ஏற்கனவே இனாம் ஒழிப்பில் அந்த சொத்துங்கள்லாம் வந்து உழுதவனுக்கே சொந்தம்னு எல்லா மாநிலத்துலையும் கொடுத்துட்டாங்க. ஆனால் தமிழ்நாட்டில் மட்டும் கொடுக்காம வச்சிட்ருக்குறாங்க. அதே மாதிரி விவசாயிங்களுக்கு வனவிலங்குகளால் மிகப்பெரிய அளவில் பிரச்சனை இருக்குங்க. வனவிலங்கு உதாரணத்துக்கு காட்டுப்பன்றி வந்து தென்னையிலேருந்து எல்லா பயிரையும் நாசம் பண்ணிட்டு போயிடுது. காட்டுப்பன்னியை வந்து தடை செய்யப்பட்ட விலங்குகள் பட்டியலில் இருக்குது. அதனால் நம்ம அதை எதுவும் பண்ண முடியறதில்லை. அப்போ தமிழ்நாடு அரசு ஒரு அறிவிப்பு கொடுக்குறாங்க, காட்டு பன்னிகளை வந்து சுட்டு கொள்ளலாம் அப்படின்னு சொல்லிட்டு. நம்ம எல்லாரும் சந்தோஷப்பட்டு உள்ளே படிக்கும்போது அதில் நமக்கு சிரிக்கிறதா அல்றதான்னு தெரியாத ஒரு சூழ்நிலை இருக்குது. என்னென்னா காட்டு பன்னி ரிசர்வ் ஃபாரஸ்ட்லேருந்து 1 கிலோமீட்டருக்கு உள்ளே வந்தால்
துரத்திடணும். ம். 3 கிலோமீட்டருக்குள்ள வந்தா புடிச்சிட்டு போய் காட்டுக்குள்ள ஓ விட்டுருவோம். சரி. 3 கிலோமீட்டருக்கு வெளியில வந்தா சுட்டுக் கொல்லலாம். சரி, ஓ 3 கிலோமீட்டருக்கு மேல வெளியில வந்தா சுட்டுக் கொல்லலான்னு பார்த்தா அதுல ஒரு புள்ளி வச்சிருக்காங்க. ம். வர்ற பண்ணி சனியா இருக்கக்கூடாது, 1.5 வயசுக்குள்ள இருக்கக்கூடாது. நான் வர்ற பண்ணிக்கிட்ட ஆதார் கார்டெல்லாம் கேட்க முடியாது. சரி, அதையும் டெஸ்ட் மீறி எல்லாம் பண்ணி பார்த்து 2 கோடு எனக்கு வந்திருக்கா செகண்ட்ல ஓடுறது காட்டு பண்ணி. அதுகிட்ட போயிட்டு நீ பத்திரமா இரு, நான் ஃபாரஸ்ட்டுக்கு போன் போட்டு வர சொல்றேன்னு சொல்லிட்டு 25 கிலோமீட்டருக்கு அந்த பக்கம் இருக்கிற ஃபாரஸ்ட் ஆஃபீஸருக்கு போன் போட்டு அவங்க வந்து அதை ரிசர்ச் பண்ணி ஆனா பெண்ணா குட்டியா எதுன்னு கண்டுபிடிச்சு சுடுற வரைக்கும் அது வாடா சுடுடான்ட்டு உட்காந்துட்டு இருக்குமான்னு தெரியல. இது ரொம்ப மோசமா அபத்தமா இருக்கு, இருக்கு. வருத்தமா இருக்கு. விவசாயிகள் அப்ப கேரளால ஒரு நடைமுறை இருக்குங்கண்ணா, உள்ளாட்சி அமைப்புகளே வந்து காட்டு பன்னிகளை சுட்டுக் கொல்ற அதிகாரம் கொடுத்துருக்காங்க. ம். அந்த மாதிரி கொண்டு வந்து கொடுங்க அப்படின்னு தான் நம்ம சொல்றோம். ம். இன்னொரு பெரிய பிரச்சனை என்னன்னா மானியம். ம். நிறைய மானியம் கொடுக்குறாங்க கவர்மெண்ட், எல்லா ஸ்கீம் கொண்டு வராங்க. ஒரு ரொட்டேட்டர்லேருந்து டிராக்டர்லேருந்து புஷ் கட்டர்லேருந்து எல்லாத்துக்குமே மானியம், சொட்டு நீர் பாசனம் உட்பட எல்லாத்துக்குமே. இப்போ ஒரு ஏக்கருக்கு நான் சொட்டு நீர் பாசனம் போட்டேன்னா எனக்கு 50,000 செலவாகுங்க. ஆனால் கவர்மெண்ட் வந்து போட்டு கொடுத்தா 1.25 லட்சம் 2 லட்சம் ஆகுதுங்க. ம். அது யாரோ சாப்பிட்றதுக்கு நாங்கள் என்ன கேட்குறோம், ஆந்திராவில் வந்து அந்த மானியமெல்லாம் கொடுக்கறது இல்லை, இலவசம் கொடுக்கறது இல்லை. வருஷத்துக்கு ஏக்கருக்கு ஒரு 30,000 ரூபான்ற மாதிரி கொடுத்துட்றாங்க. நீ உனக்கு எந்த சலுகையும் கிடையாது, உனக்கு நான் ஸ்டைஃபண்ட் மாதிரி கொடுக்குறேன், நீ விவசாயம் செஞ்சுட்டு போ அப்படின்னுறான். அப்போ அந்த மாதிரி இங்கே நீங்கள் எங்களுக்கு இலவசம் கொடுக்காத, மானியம் கொடுக்காத. ஒரு இலவசத்துக்காக இன்னைக்கு கூட ஏதோ ஒரு மாநாட்டில் குக்கருக்காக அடித்து சண்டை போட்டு எடுத்துகிட்டு போனாங்க. ராணிப்பேட்டையில் ஒரு கேரம் போர்டுக்காக விளையாட்டு பொருளுக்காக இலவசத்துக்கு அந்த அளவுக்கு அடிமைப்பட்டிருக்காங்க. எங்களுக்கு இலவசமே வேண்டாம், எங்களுக்கு மானியமும் வேண்டாம், வருஷத்துக்கு இவ்வளோன்னு ஏக்கருக்கு ஸ்டைஃபண்ட் கொடு, நாங்கள் அதை வச்சு விவசாயம் பண்ணிக்கிறோம் அப்படின்னு சொல்கிறோம். இந்த மாதிரி கோரிக்கைகளை வலியுறுத்தி உழவர்கள் எல்லாரும் சேர்ந்து 50,000 பேர் மிகப்பெரிய அளவில் ஒன்று திரண்டோம். என்னென்னா காசு கொடுத்து கூட்டிகிட்டு வரல, அவங்களே சொந்த காசு போட்டு தன்னெழுச்சியாக வந்து 50,000 பேர் ஒரு இடத்துல நின்று தங்களோட குரலை உயர்த்தியிருக்காங்க. திமுகவுக்கு எதிராக நீங்கள் அதிமுகவுக்கு ஆதரவு நிலைப்பாடு எடுக்கிறீங்களா? இல்லை, அதில் வந்து நாங்கள் ரொம்ப தெளிவாகவே எங்கள் நிறுவனர் அண்ணன் ஈசன் முருகசாமி அவர்கள் சொன்னார், எந்த கட்சிக்கும் நாங்கள் ஆதரவு கொடுக்க மாட்டோம். ஏன்னா நாங்கள் விவசாயிகளாக நிற்கிறோம், எங்களுடைய வலியை உணர்ந்தவர்கள், எங்களுடைய கஷ்டத்தை உணர்ந்தவங்க. நாங்கள் கோரிக்கை வச்சுருக்கோம், 110 தீர்மானங்கள் நிறைவேற்றியிருக்கோம். அந்த 110 தீர்மானங்களுக்கும் எந்த கட்சி நிறைவேற்றுறேன்னு சொல்கிறாங்களோ அந்த கட்சிக்கு நாங்கள் வாக்களிக்கலாம். அதாவது ஒவ்வொரு கட்சியும் தமிழ்நாட்டில் வாக்கு வங்கி உருவாக்கி வச்சுருக்கான். திமுகவுக்கு ஒரு வாக்கு வங்கி இருக்குது, அதிமுகவுக்கு ஒரு வாக்கு வங்கி இருக்குது. அந்த மாதிரி ஒவ்வொரு கட்சி தாவேக்க நாம் எல்லா கட்சிக்கும். ஏன் விவசாயிக்கு வாக்கு வங்கி இல்லை? எல்லா கட்சிக்கும் நாங்கள் ஓட்டு போடுறதுக்கு மட்டும்தான் காலகாலமாக உட்காந்துட்டு இருக்கோம். அதனால நாங்கள் என்ன சொல்லி, எங்கள் நிறுவனர் என்ன சொல்லியிருக்கோம், விவசாயிகள் தானே அதிமுக இருக்காங்க, திமுக இருக்காங்க, எல்லாத்தையும். ஆமாம், இப்போ விவசாயியான்னு இல்லைங்கன்னு நாங்கள் சொல்கிறோம். உன்னுடைய வலி யாருக்கு, உன்னுடைய அழுகு யார் காதுக்கு கேட்குதோ, உன்னோட வலி யாருக்கு ஃபீல் ஆகுதோ அவங்களுக்கு ஓட்டு போடலாம். விவசாயிகளுக்குன்னு ஒரு வாக்கு வங்கி ஒவ்வொரு விவசாயிகளுடைய அரசியலை நாம் தமிழர் வந்து தீவிரமாக முன்னெடுத்து பேசிட்டு இருக்காங்க. ஒவ்வொரு பிரிவு சார்ந்த கடலம்மா மாநாடு, மாடுகள் மாநாடுன்னு ஒவ்வொரு இதுவும் நடத்திக்கிட்டே இருக்காங்க. இப்போ விவசாயிகள் இயல்பாகவே நாம் தமிழருக்கு தானே ஆதரவு கொடுக்கணும். அப்படி ஒரு குறிப்பிட்ட கட்சிக்கு நம்ம ஆதரவு கொடுக்க முடியாது. நாம் தமிழர் வந்து சூழல் சார்ந்து பேசுறாங்க. கோரிக்கையை வந்து அதிமுகவோ திமுகவோ ஏத்துக்கிட்டேன்னு சொன்னா தான் நீங்க வந்து இல்ல, நாம் தமிழர் கூட எங்களுடைய 110 தீர்மானங்களையும் ஏத்துக்கிறேன், நாங்க வரேன்னு சொல்லட்டும், கண்டிப்பா அதை பத்தி பரிசீலிக்கலாம். நாங்க எந்த கட்சிக்கும் ஆதரவு கொடுக்குற மாதிரி இல்லை, எங்களுக்கு ஒரு கான்பிடென்ட் வரணும். இந்த 110 தீர்மானங்கள், அதாவது 290 ஆதரவு கொடுக்க மாட்டீங்கன்னா பிறகு எப்படி அவங்க கோரிக்கையை வந்து ஏத்துக்கிட்டேன்னு சொல்லுவாங்க? அந்தந்த சட்டமன்ற உறுப்பினரை டிபெண்ட் பண்ணலாம், ஒரு கட்சி கிடையாது. ஒவ்வொரு ஏரியாலையும் நமக்காக இறங்கி வரவங்க இருப்பாங்க. சில பேர் எம்எல்ஏ ஆகிட்டது ஏதோ அந்த ஊருக்கு நான் தான் ஆண்டான் அடிமை மனப்பான்மைக்கு வருவாங்க. சில பேர் பதவியே கிடைச்சாலும் ரொம்ப எளிமையாக இருக்கும். எங்களோட வலியை, எங்களுடைய அழுகை, எங்களோட கண்ணீர் யாருக்கு தெரியுதோ அவங்களுக்கு நம்ம ஆதரவு கொடுக்கலாம். ஒரு வாக்கு வங்கி உருவாக்கி வச்சோம்னா நம்ம சொல்கிறத அவங்க கேட்பாங்க. அது இந்த தேர்தல் இல்லைனாலும் அடுத்த தேர்தலுக்குள்ளே நம்ம அதுக்கான முயற்சியை செய்யலாம், கிராமந்தோறும் போகலான்னு முடியும். நல்லது. மீண்டும் ஒரு நிகழ்வு சந்திப்போம். நன்றி.